योगीराम सुरत्कुमार योगीराम सुरत्कुमार योगीराम सुरत्कुमार जय गुरुराया ओम श्री राम जय जय रामा சாதுஜி அனுபவத்தின் 3வது பாகத்தை தொடர்ந்து பார்க்கலாம். பகவானுடன் நீங்கள் இணைந்து பயணம் செய்ததாக கேள்விப்பட்டோம். அந்த பயணங்களில் நினைவில் நிற்கும் அனுபவங்கள் என்னென்ன மற்றும் நீங்கள் ஒரு சுழலில் மாற்றிக்கொண்டதாகவும் அதிலிருந்து ஏதோ நான் புத்தகத்தில் படித்த ஏதோ ஒரு ஞாபகம் இருக்கிறது, அதில் பகவான் உங்களை காப்பாற்றியதாக நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். அதையும் இந்த பயண அனுபவத்தையும் நீங்கள் கூறுங்கள். எனக்கும் பகவானுக்குமா ஏற்பட்ட தொடர்பு அது பூராவும் இந்த கிளிம்சஸ் ஆஃப் எ கிரேட் யோகிங்கிற இந்த புக்கில் நரேட் பண்ணியிருக்கேன். பாரதிய வித்யா பவன் பவன்ஸ் சேனலில் இந்த புத்தகத்தை ரிவ்யூ பண்ணும்பொழுது அந்த ரிவ்யூவர் ரொம்ப தெளிவாக சொன்னார், இது பகவானுடைய பயோகிராஃபி மட்டுமல்ல, சாதுவனுடைய பயோகிராஃபி கூட தான் இது. ஏன்னா சாதுவை தவிர சாது இல்லாமல் பகவானை பற்றி எதுவும் மென்ஷனும் இல்லை. ஆனால் சாதுவுக்கும் பகவானுக்கும் இருந்த தொடர்பு இதில் சொல்லியிருக்காங்க. அந்த பகவானுடைய தொடர்பு ஏற்பட்டதுலேருந்து நான் எங்கே போனாலும் பகவான்கிட்ட சொல்லிட்டு தான் போவேன், பகவானுடைய பிளெஸிங்ஸோடு தான் போவேன். டெய்லி எங்கே இருந்தாலும் முக்கியமான வேலை ஏதாவது நடந்ததுன்னா உடனே பகவானுக்கு லெட்டர் எழுதிடுவோம். நான் எழுதியிருக்கிற லெட்டர் எல்லாம் இதில் தொகுத்து இதில் போட்டிருக்கோம் இந்த புத்தகத்தில் கிளிம்சஸில். அதனால் பகவானுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் எங்கேயும் போனது கிடையாது. கங்கை கரையில், அயோத்தியில், அதே மாதிரி அலகாபாத் பிரயாகில் ராமநாம ஜபம் இயக்கம் ஆரம்பித்தோம். அங்கே திரிபுவன் சின்ஹான்னு சொல்லி கலெக்டராக இருந்த ஒருத்தர், அவர் தான் இந்த ராமநாம இயக்கத்துக்கு அங்கே செக்ரட்டரியாக போட்டிருந்தேன். அவரோடு தான் தங்குவேன். ஒரு முறை நான் அங்கே போகும்போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். முதல்ல அவரை பார்க்குறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடெண்ட் நடந்தது. ராமநாம பிரச்சாரத்துக்காக நான் அங்கே அலகாபாத்துக்கு போனேன். அப்போ அந்த சமயத்தில் அயோத்தியாவில் ராமர் கோவில் கட்டணும்னு சொல்லி அஜிடேஷன் நடந்துட்டு இருந்தது. பெரிய முலாயம் சிங் யாதவ் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அங்கே பெரிய போராட்டம்லாம் நடந்துட்டு இருந்தது. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து சன்னியாசிகள் சாதுக்கள் யார் வந்தாலும் ரொம்ப கண்காணிக்க ஆரம்பித்தாங்க. நீ எதுக்காக வர, உட்காந்து கம்யூனல் இது இப்போ இஷ்யூ க்ரியேட் பண்ணுறதுக்காக வரையா, இந்த மாதிரி ராமநாமத்தில் இந்த விஷயம். நான் போன போது ராய்பரேலியிலேருந்து பிரயாகுக்கு போகிற வழியில் என்னுடைய வெஹிக்கிளை போலீஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நீங்கள் அயோத்தியாவுக்கெல்லாம் போக முடியாது. ஏன்னு கேட்டேன். இப்போ அங்கே அஜிடேஷன் நடக்கிறது, போராட்டம் நடக்கிறது, அதனால் சாதுக்கள் சன்னியாசிகள் யாரையும் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அங்கே போகிறதுக்கு, அதனால் நீங்கள் போக முடியாது. அப்படின்னு, ஐயா நான் ராமநாம பிரச்சாரத்துக்காக வந்திருக்கேன், எனக்கு அங்கே நடக்கிற அஜிடேஷனுக்கு சம்மந்தம் கிடையாது. அவங்க கேட்கவே இல்லை. நான் அந்த இன்ஸ்பெக்டர், அவர் ரொம்ப நல்ல மனுஷனாக கொஞ்சம் பக்தனாகவும் இருந்தார். சுவாமிஜி, ஐ எம் ஹெல்ப்லெஸ், வாட் கேன் ஐ டூ, ஐ ஹேவ் டு ஒபே தி ஆர்டர் ஆஃப் தி கவர்மெண்ட். நான் உத்தியோகம் பார்க்குறேன், எனக்கு கவர்மெண்ட்டினுடைய ஆர்டர் ஒபே பண்ணி ஆகணும். நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்கள், இங்கே எழுத்தாப்பில் கலெக்டர் வீடு இருக்குது, அங்கே வாங்க, அவர்கிட்ட கேளுங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி செய்வோம். சரின்ட்டு அவரோட என்னோட ராம்தீர்த்த பிரதிஷ்டான், அதில் நான் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். இந்த ராம்தீர்த்த பிரதிஷ்டானுடைய முதல் பிரசிடெண்ட் அவர் என்னோட வந்திருந்தார். எல்லாரையும் அழைச்சிட்டு அந்த கலெக்டர் திரிபுவன் சின்ஹா வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போனபோது அங்கே செக்யூரிட்டி எல்லாம் இருந்தது. எல்லாம் விட்டு உள்ளே கொண்டு போய் உட்கார வச்சாங்க. அவர் கலெக்டர் அங்கேருந்து மேலேருந்து மாடியிலேருந்து கீழே வந்தார். காவி உடையில் இருக்கிற சாதுவை பார்த்து நமஸ்காரம் பண்ணினார். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. கலெக்டர் வந்து காலை தொட்டு நமஸ்காரம் பண்ணினார். போயிட்டு உட்கார வச்சுட்டு, நான் என்ன செய்தேன் அவங்களுக்குன்னு கேட்டார். நான் சொன்னேன், இந்த மாதிரி ராமநாம பிரச்சாரத்துக்காக வந்திருக்கேன், போலீஸ் வந்து யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல, கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க, அங்கே போக முடியாது அப்படிங்கிறாங்க. ஒரு நிமிஷம் என்னை பார்த்தாரு. அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டாரு. அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட, இன்ஸ்பெக்டர் யூ லீவ் திஸ் மேன் ஹியர், இவர் என்ன என்கிட்ட விட்டுட்டு நீங்கள் போங்க, நான் இவரை பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்ட்டாரு. அவர் இன்ஸ்பெக்டர் சலாம் பண்ணிவிட்டு உடனே கிளம்பிட்டார். அப்புறம் அவர் திரிபுவன் சின்ஹா சொன்னார், இந்த மாதிரி அரசாங்கம் ரொம்ப ஃபஸியாக இருக்குது, யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல, அங்கே போனால் கலாட்டா ஆகுன்ட்டு. நீங்கள் ராமநாமம் பண்ணணுங்கிறீங்க, உங்களுடைய ராமநாம யஜ்ஞத்தை என்னுடைய பங்களோவிலே ஆரம்பிங்க, நான் என்னுடைய சொந்தக்காரங்க பந்துக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் கூப்பிட்றேன், நாளைக்கு காலையில் நீங்கள் இங்கேயே வச்சுட்டு செய்யுங்க, எதுக்காக அங்கே போய் அந்த பிரச்சனையில் மாட்டிக்கணும் நீங்கன்னாரு. அதுக்கப்புறம் தான் அவர் அந்த ராமநாம பொறுப்பை
ஆரம்பித்தார். அவர் செக்ரட்டரியாக போட்டு அவர் ரிட்டையர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆன உடனே அவரை கன்வீனராக போட்டுவிட்டோம். ராமனா மூமெண்ட்டுக்கு, வேர்ல்டு ராமனா மூமெண்ட்டுக்கு அங்கே உத்தரப்பிரதேசத்துக்கு அவரை கன்வீனராக போட்டோம். அதுக்கப்புறம் நான் ரெகுலராக போகும்போது அவரோட தான் தங்குவேன். அவர் வீட்டில் தங்கும்போது அவர் பையன் சஞ்சய் சின்ஹான்ட்டு அவன் காரில் என்னை கங்கைக்கு அழைச்சிட்டு போனான். அன்றைக்கி அமாவாசையா நாள், குளித்து ஸ்நானம் பண்ணி எல்லாம் பண்ணணுன்ட்டு விருப்பம் ஏற்பட்டது. சரின்ட்டு சஞ்சயை கூப்பிட்டு இவரை சாதுவை அழைச்சிட்டு போ கங்கைக்குனாரு. அங்கே போனேன், கங்கை கரையில் போனேன். என்னுடைய க்ளோத்ஸ் எல்லாம் கட்டி மூட்டை கட்டி வச்சுட்டு நான் கையில் எங்கிட்ட தண்டாவும் பகவான் கொடுத்துருக்கிற கொட்டாங்குச்சியும் தண்டாவும் எப்போதும் நான் வச்சுருப்பேன். அதை கையில் வச்சுட்டு நான் தண்ணியில் இறங்கிட்டேன், ஸ்நானம் பண்ணேன். திடீர்னு எங்கேருந்து ஒரு பயங்கரமான ஃப்ளோ வந்தது. அவங்க யாரோ திறந்து விட்டுருக்காங்க அங்கே அணைய, அதனால் பயங்கரமாக ஃப்ளோ வந்துடுச்சு. அந்த ஃப்ளோ என்னை அடிச்சுட்டு கங்கைக்குள்ளே தள்ளிட்டு போயிடுச்சு. எனக்கு நீச்சல் தெரியாது, கையில் கொட்டாங்குச்சி கம்பு இருக்குது, என்ன பண்ணுறது தெரியல, தவிச்சுக்கிட்டே இருந்தேன். பகவான் நினச்சிருந்தேன், யோகிராம் சுகுமார், யோகிராம் சுகுமார், யோகிராம் சுகுமார், ஜெயகுருராயா சொல்லி போகிறதா இருந்தால் அந்த கங்கையிலேயே பிராணம் போட்டேன்னு சொல்லி ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சொல்லி தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டேன். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு படகு, அதில் மீன் பிடிக்கிறவங்க 2 பேர் மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க நான் தண்ணியில் மூழ்கிறத பார்த்துட்டு படகை கிட்டக்க கொண்டு வந்து என்னை பிடிச்சி தூக்கி அந்த மீன் பிடிக்கிற படகுல அங்கே அந்த மீன் வலை அது இது கூட எல்லாம் அதுக்கு நடுவில் உட்கார வச்சுட்டாங்க. என்னடா இது திருவிளையாடலாக இருக்குன்ட்டு அப்புறம் கொண்டு வந்து கரையில் விட்டுட்டு திடீர்னு அவங்களும் போயிட்டாங்க. விட்டுட்டு அவங்க உடனே போயிட்டாங்க. நான் உடனே சின்ஹா வீட்டுக்கு வந்தேன். அங்கேருந்து பகவானுக்கு லெட்டர் எழுதினேன், இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் 1 வாரம் கழித்து நான் திருவண்ணாமலை வந்தேன். பகவான்கிட்ட வந்தபோது பகவான் முதல் காரணம் அங்கேருந்து அவங்கள எல்லாரையும் போக சொல்லிட்டார். போக சொல்லிவிட்டு என்ன உட்கார வச்சுட்டு, ஆமாம் நீ எங்கே போன ஸ்நானத்துக்கு? நான் சொன்னேன், இந்த மாதிரி பகவானுக்கு தெரியுமே பிரயாகில் எல்லா இடமும். நான் ரசூலா காட்டில் ஸ்நானத்துக்காக போனேன். எல்லோரும் மௌனி அமாவாசை அன்றைக்கி சங்கமத்தில் தான் ஸ்நானத்துக்கு போவாங்க, நீ ஏன் ரசூலா காட்டுக்கு போனேன்? வந்துட்டு இல்லை, சங்கமத்தில் பயங்கர கூட்டமாக இருக்குங்கிறதுக்காக நான் ரசூலா காட்டுக்கு போனேன். பகவான் அப்புறம் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், ஆமாம் தண்ணியில் மூழ்கும்போது நீ என்ன பண்ணினேன்னு கேட்டார். நான் சொன்னேன், இந்த மாதிரி யோகிராம் சுகுமார். ஓ, யோகிராம் சுகுமார்னு கூப்பிட்டியா? அது யார் அது யோகிராம் சுகுமார்? அதில் பகவான் நீங்கள் தானே? No, this beggar is not Yogiram Sukumar. The Yogiram Sukumar whom you call, it is Kashi Vishweshwara. He listened to your call. I didn't do anything. He listened to your call and he came for your rescue. நான் ஒன்று சேவ் பண்ணலை. இந்த காசி விசேஷம்னா இந்த ராமநாம தாரக மந்திரம் சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச மந்திரம், சிவனுக்கு முக்கியமான மந்திரம். அதனால் நீ அவர் பேரை சொல்லி இந்த ராமநாமம் சொன்னதுனால அவர் தான் காப்பாற்றினார், நான் ஒன்றும் பண்ணலை சொல்லிவிட்டு, யூ மஸ்ட் நெரேட் தி ஹோல் திங் இன் தத்துவதர்ஷனம் சொல்லி அது நெரேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். தத்துவதர்ஷனால் வந்து அது பகவானுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி அந்த இது தத்துவதர்ஷனால் அதை பற்றி ஃபுல்லாக எழுதியிருந்தேன். அதனால் இது ஒரு பெரிய இன்சிடெண்ட். அது முடியாது. அவருடைய அன்றாட வாழ்க்கை முறை எப்படி இருந்தது? எளிமை, மௌனம், ஜபம் இவற்றை எப்படி பின்பற்றினார்? யோகி வந்து தன்னை ஒரு சாமியாருன்னோ ஒரு பெரிய யோகின்னோ அந்த மாதிரி ஒரு எந்த விதமான ஆட்டிடியூடும் கிடையாது. அவர் சாதாரண ஒரு மனுஷனாக தான் தன்னை கருதினார். சில சமயம் திடீர்னு சொல்லுவார், வாங்க வீல் கோ டு உடுப்பி பிருந்தாவன் ஹோட்டலுக்கு, உடுப்பி பிருந்தாவன் வீல் கோ கூட்டிகிட்டு போய் அங்கே உட்கார வச்சுட்டு இந்த ராமச்சந்திர உபாத்தியாயான்ட்டு அவர் பகவானுடைய பெரிய டிவோட்டி. உபாத்தியாயா, ஐ ஹவ் brought ரெங்கராஜா, யூ மஸ்ட் கிவ் us some ஃபுட் அப்படின்னு சொல்லி இட்லி கொண்டா, சாம்பாரை கொண்டா, அது கொண்டா எல்லோரும் உட்காந்து சாப்பிட சொல்லுவார். என் கூட யார் வந்திருக்காங்களோ, என் பையன் வந்து சில சமயம் என் பொண்ணு வருவா, எல்லோரும் உட்கார வச்சு சாப்பிட வைப்பார். சர்வசாதாரணமாக தான் அவர் நடந்துட்டார் வழியே தான் அவர் தன்னை ஒரு சாமியாராகவோ ஒரு இதாகவோ அவர் இந்த மாதிரி என்றைக்குமே நினச்சது கிடையாது. ஒரு தடவை மாதேவிகளுடைய வீட்டில் அவரோட உட்காந்துருக்கிற நேரத்தில் சில டிவோட்டிஸ் எல்லாம் வந்தாங்க. திருவண்ணாமலைக்கு ஏதோ கிராமத்துலேருந்து சில பேர் வந்திருக்காங்க. இந்த கிராமத்து ஜனங்கள்கிட்ட யாரோ சொல்லியிருக்காங்க, இந்த வீட்டில் இந்த மாதிரி ஒரு சாமியார் ஒருத்தர் இருக்கார், யோகிராம் சுகுமார், நீங்கள் போய் தரிசனம் பண்ணுங்கன்னு யாரோ சொல்லியிருக்கான்ட்டு அவங்க எல்லாம் அந்த வீட்டு வாசலில் வந்துட்டாங்க. வந்து அங்கே கேட்டுட்டு இருந்தாங்க, இங்கே யாரோ ஒரு சாமியார் இருக்காராமே,
யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அங்கே வாசலில் நிற்கிற பையன்ட்டு கேட்டாங்க. வந்தாங்க, உள்ளே தான் இருக்காரு. சரி நாங்கள் போய் பார்த்துட்டு வரணும். கையில் அவங்க பழம் பூ எல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வந்தாங்க. வந்து பார்த்தாங்க, பகவான் உட்காண்டிருந்தார். நான் பக்கத்தில் உட்காண்டிருந்தேன். மாதேவகி அப்புறம் அந்த சுதாமா சிஸ்டர்ஸு அவங்கெல்லாம் உட்காண்டிருந்தாங்க. எல்லாரையும் மாற்றி மாற்றி பார்த்தாங்க. அவங்களுக்கு யார் சாமியார்னு தெரியல. ஆனால் நான் காவி உடையில் இருந்ததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பழம் பூவெல்லாம் கொண்டு வந்து என் முன்னாடி வச்சுட்டு நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உடனே கருது இது அவர் தான், அவர் அங்கவே என்ன உடனே பகவான் கையை பிடிச்சி ரெங்கராஜா கீப் குவாய்ட் அப்படின்ட்டாரு. கையை பிடிச்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக கீப் குவாய்ட் அப்படின்ட்டாரு. எனக்கு ஒன்றுமே புரியலை. அப்புறம் அவங்க எல்லோரும் வந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணினாங்க எனக்கு முன்னாடி. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த பழம் பூ அந்த மாலையை கழுத்தில் போட்டாங்க. நான் பார்த்தேன், பகவான் சிரிச்சுக்கிட்டே இருந்தார், கண்டுக்கவே இல்லை. எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்திரிச்சு போயிட்டாங்க. எல்லோரும் அந்த கூட்டம் வெளியில் போச்சு. நான் பகவான்கிட்ட கேட்டேன், என்ன திருவிளையாடுது, உங்களை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்துட்டு அவங்க ஏன் முன்னாடி எல்லாத்தையும் வச்சு எனக்கு மாலையை போட்டுட்டு போகிறாங்க. நோ ரங்கராஜா, this beggar is in you and you are in this beggar. So they have done the prostration through you to me. Therefore you should not regret. மூலமாக எனக்கு நமஸ்காரம் பண்ணியிருக்காங்க. நான் உனக்குள்ளே இருக்கேன். ஐ எம் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரங்கராஜன். அன்றைக்கி சொல்லிட்டாரு. எல்லாரும் முன்னாடியும் ஒரு பகவான் அனௌன்ஸ் பண்ணினார். அதனால அதுக்கப்புறம் எனக்கு பகவான் தனி நான் தனிங்கிற அந்த ஆட்டிடியூடே கம்ப்ளீட்டாக கிடையாது. இன்றைக்கும் அப்படி தான் வச்சுட்டுருக்கேன். யாராவது வந்தால் சரி, டிவோட்டிஸ் வந்தாலும் கேட்டாலும் பகவான் சொல்லியிருக்காருன்னா அது என் மூலமாக அவங்களுக்கு அது நடக்கணும், இனிஷியேஷன் நடக்கணும். அதனால தான் இனிஷியேஷன் வரவங்களுக்கு இனிஷியேஷன் கொடுக்குறேன். ராமநாம தாரக மந்திரத்தை சொல்லி பண்ணுறேன். இது நான் கொடுக்கல, பகவான் கொடுக்குற இனிஷியேஷன். என் மூலமாக அவர் பகவான் கொடுக்குறாரு. அதனால் அந்த ஒரு ஆட்டிடியூடு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஏற்பட்டது. அது பகவான் மூலமாக தான். பகவான் தன்னை ஒரு சுவாமியாரனோ பெரிய யோகினோ மகானோ தன்னை இன்றைக்கி நினச்சதே கிடையாது. சில சமயம் அப்படியே நடந்து போவோம், கோவிலுக்குள்ளே போவோம். ஒரு தடவை கோவிலுக்குள்ளே அழைச்சிட்டு போனார். அன்றைக்கி பயங்கர கூட்டம், திருவிழா ஏதோ நடந்துகிட்டு இருந்தது. அதனால் போலீஸ் பந்தோபஸ்தெல்லாம் இருந்தது. கோவிலுக்கு போகிற வழியில் நம்ம பார்த்தையில் பிச்சைக்காரங்களெல்லாம் வரிசையாக உட்கார வச்சுருந்தாங்க. பெகர்ஸ் எல்லாம் பிச்சைக்காரங்களெல்லாம் ஒரே வரிசையாக உட்கார வச்சுருந்தாங்க. எல்லோரும் கையில் பிச்சை சட்டியோடு உட்காந்துருந்தாங்க. பகவான் என்னையும் அழைச்சிட்டு போயிட்டு நாமளும் இங்கே உட்காருவோம்னு சொல்லி அந்த பிச்சைக்காரங்களுக்கு நடுவில் உட்கார வச்சுட்டாரு. கையில் இந்த கொட்டாங்குச்சி, அங்கே இருக்கிற இந்த கொட்டாங்குச்சியும் கையில் கம்பு நான் வச்சுட்டு இருந்தேன். பகவான் வேறு அவருடைய கொட்டாங்குச்சியும் வச்சுட்டு முன்னாடி உட்காந்துட்டாரு. வரவங்கெல்லாம் கோவிலுக்கு வர்றது பில்கிரிம்ஸ் எல்லாம் கொட்டாங்குச்சியில் பணம் போடுவாங்க. ₹1 ₹2 ஏதாவது எல்லா பிச்சைக்காரங்களுக்கும் போடுறவங்க போடுவாங்க. அந்த பகவான் கொட்டாங்குச்சியில் போடுற காசெல்லாம் எடுத்து பகவான் என்னுடைய கொட்டாங்குச்சியில் போட்டுடுவார். அதில் போட்டால் உடனே அதை எடுத்து என் கொட்டாங்குச்சியில் போட்டுடுவார். என்ன அப்படியே உட்கார வச்சாரு. வரவங்க போடுறவங்க எல்லாம் அன்றைக்கே ₹250 ₹300 வந்தது. நீ ஒரே நாளில் அவ்வளோ பணமும் பகவான் என்கிட்ட கொடுத்துட்டாரு. தன்னை ஒரு பிச்சைக்காரனாக தான் அவர் நினச்சிட்டாரு. ஆனால் அது எல்லாத்தையும் தரக்குன்னு எடுத்துக்கல, எல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டாரு. யூ டேக் இட், யூ ஆர் டூயிங் குட் ஒர்க், இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் ஒர்க். அதை கொண்டு வந்து என் வீட்டில் பகவானுடைய பெரிய படம் இப்போ மாடியில் இருக்குது. அங்கே திருவல்லிக்கேணியில் வச்சுருந்தாங்க. ட்ரிப்ளிகேனில் அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு உண்டியலாட்டமாக வச்சுட்டு அந்த இதில் படத்தை வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் வடநாட்டில் யாத்திரைக்கு போயிட்டேன். திடீர்னு வீட்டுக்கு யாரோ டிவோட்டிஸ் யாரோ வந்திருக்காங்க, போயிருக்காங்க. என் ஒய்ஃபை பார்த்துட்டு அந்த அந்த பணம் வச்சுருந்தது பொட்டி டப்பா காணும், எங்கே போச்சு தெரியலை. நான் ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்து கேட்டேன், என்ன ஆச்சு, இதில் உண்டியல் என்ன ஆச்சுன்னு தெரியல. யாரோ வந்தாங்க, பஜனை பண்ணினாங்க, பூஜை பண்ணினாங்க, அப்புறம் காணாமல் போயிருக்காது. யார் எடுத்துகிட்டு போனாங்கன்னு தெரியலன்னு. எங்கிட்ட பரிமையில் அழகன்ற ஒரு டிவோட்டி, பகவான் டிவோட்டி, அவர் வருவார். அவர் எப்போதும் கூட தான் இருப்பார். அவர் இதை கேட்டுட்டு நேராக போய் பகவான்கிட்ட சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த பணத்தை எல்லாம் அவர் ரங்கராஜன் உண்டியில் வச்சுருந்தா அவர் தூக்கிட்டு போயிட்டாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் நான் போன போது ரங்கராஜா, திஸ் பெகர் ஹேவ் given you some money, what happened to that அப்படின்னு கேட்டார். அது பகவான் அங்கே உங்கள் படத்துக்கு கீழே தான் வச்சுருந்தேன், யார் எடுத்துகிட்டு போனாங்கன்னு தெரியல. ஒரு புரிஞ்சிச்சு. யோகி ராம் சூரத்குமார் gave it
அண்ட் யோகி ராம் சூரத் ஹஸ் டேக்கன் இட். அதையும் ரெக்கார்டு பண்ணியிருக்கேன் நான். அதனால டோன்ட் வரின்ட்டார். அதுக்கப்புறம் யார் அங்கே வந்து நமஸ்காரம் பண்ணி பகவானுக்கு பணம் கொடுத்தாலும் உடனே அந்த பணத்தை எடுத்து என் கையில் கொடுத்துருவாரு. நீ எடுத்துகிட்டு போன்னு. அந்த மாதிரி பகவான் கொடுத்த பணம் இன்றைக்கும் அந்த உண்டியல் மேலே அந்த மேலே வச்சுருக்கேன். படத்துக்கு முன்னாடி அந்த இது அப்படியே வச்சுருக்கோம்.